100 நாள் சவாலோட நாள் 11 காலையில இருந்தவொடனே ஒரு செவ்வாழை சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு லெக் தான். ஸ்குவாட்ஸ்ல ஒரு 3 செட்டு, சுமோ ஸ்குவாட்ஸ்ல ஒரு 3 செட்டு போட்டேன். பல்கேரியன் ஸ்பிளிட்ஸ்ல ஒரு 3 செட்டு, அது முடிச்சுட்டு அப்படியே எக்ஸ்டென்ஷன்ல ஒரு 3 செட்டு. இன்னைக்கு கர்ல் போடல. அப்படியே அது முடிச்சுட்டு காஃப் ரைஸ் தான். காஃப் ரைஸ்ல ஒரு 3 செட்டு போட்டேன். அப்படியே முடிச்சுட்டு லெக் முடிச்சுக்கிட்டேன். ஆப்ஸ் தான். ரஷ்யன் ட்விஸ்ட் 3 செட்டு போட்டேன். லெக் ரைஸ் போட்டேன். ரஷ்யன் ட்விஸ்ட் வீடியோ எடுக்க மாட்டேன். அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு சத்துட்டேன். வீட்டுக்கு போயிட்டு வழக்கம் போல ஆயில் கம்மியா 2 தோசை தொட்டு கொஞ்சம் எங்க அம்மா கீரை சாம்பார் வச்சாங்க. அது ஊத்தி சாப்பிட்டு நம்பால் ஃபோன் பண்ணாரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏதோ காடு மாரி இருந்தது. போய் ஒரு மணி நேரம் வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இதனால தான் எல்லாம் இந்த ஜிடி வாங்குறாங்க போல. பாருங்க சும்மா ஏதாச்சும் வந்து நின்றேன். ஃபோரம் பயங்கரமா இருந்தது, தான் வீடியோ எடுத்தேன். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு காலையில வச்ச கீரை சாம்பார் இருந்தது. 250 கிராம் ரைஸ்ல போட்டு சாப்பிட்டு தொட்டு கொஞ்சம் வெஜ்ஜிஸ் வழக்கம் போல 6 முட்டை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து ஈவினிங்கா ஒரு டீ குடிச்சிட்டு மெதமால வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். வெளியில தான் போலான்னு பார்த்தேன். சரி எதுக்கு மெதமாலே போயிடும்னு சொல்லிட்டு போயிட்டேன். போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஐடியா வந்துச்சு வீடியோ எடுக்கலான்னு. கிளைமேட் நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துட்டு கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தேன். என்னடா லைட்டிங்கா இருக்குன்னு பார்ப்பீங்க, நாளைக்கு எங்க ஏரியாவில் திருவிழா, அதனால தான். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு 250 கிராம் சிக்கன் வழக்கம் போல சாப்பிட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறமா எடுத்தேன். இன்னைக்கு வெள்ளரிக்காய் இல்லை, அதான் 2 கொய்யாக்காய் சாப்பிட்டு வாக்கிங் போயிட்டு இன்னைக்கு நாள் முடிச்சுட்டு ஆரோக்கியமா இருங்க. நன்றி.